உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தியது தொடர்பாக போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. சில தினங்களுக்கு முன்பாக சென்னை மாநகரில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கஞ்சா வியாபாரிகள் சிலர் போலீசாரிடம் பிடிபட்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக கஞ்சா விற்பனை செய்தவர்களோடு தொடர்பில் இருந்ததாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேரை பிடித்து சென்னை திருமங்கலம் போலீசார் ஒரு நாள் முழுவதும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். முன்னதாக கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் தொடர்பாக கல்லூரி மாணவர்கள் உட்பட 10 பேரை ஜே நகர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதன் தொடர்ச்சியாக நடிகர் மன்சூர் அலிகான் மகனான அலிகான் துக்ளக் உள்ளிட்ட 4 நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் 4 நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இதில் கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் கார்த்திகேயன் என்பவரிடம் தொடர்ச்சியாக ஓபிஎம், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவர் அவற்றை வாங்கி பயன்படுத்திய நிலையில் போதைப் பொருட்களை விற்பனை செய்தாரா என்பன உள்ளிட்ட பல கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நடிகர் மன்சூர் அலிகானுக்கு கஜினி, சர்ச்சா மற்றும் துக்ளக் என்ற 3 மகன்கள் உள்ளனர். இதில் கடைசி மகன் துக்ளக் தமிழ் சினிமாவில் பல சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். பிறகு தனது தந்தை மன்சூர் அலிகான் இயக்கத்தில் கடமான் பாறை என்கிற திரைப்படத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.